ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அகர்தலாவில் எங்கே போகிறோன்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறோம். இதுக்கு எப்படி போனோன்னா நம்ம அகர்தலா ஏர்போர்ட்டோட பேக் சைடில் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வழியாக தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணும். போகக்கூடிய வழி ஃபுல்லுமே வயல் வழியாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவோட மக்களும் சரி, பங்களாதேஷ் மக்களும் சரி, இந்த பார்டரில் இருக்கிறவங்க விவசாயம்தான் அதிகமாக பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயல்வெளி தான். இது எல்லாமே இந்தியாவோடது. இங்கே கால்நடைகளும் வளர்க்குறாங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா ரோடோட 2 சைடுமே வயல் தான். இந்த வயலுக்குள்ளாடி நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. அது வழி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது காய்கறி தோட்டம். இங்கே சொரக்காய், பாகக்காய், அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் ரொம்பவே விளைவிப்பாங்க. அப்புறம் இது தேயிலை தோட்டம். ஒரிஜினல் தேயிலை இங்கே கிடைக்கும். க்ரீன் டீ பண்ணுறதுக்கெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு பசுவையும் கன்றுக்குட்டியும் பார்த்தோம். அந்த கன்றுக்குட்டி அதோட அம்மாவிட்டேருந்து பால் குடிச்சிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்த உடனேயே ஊரோட ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதில் நிறுத்தி அந்த பசுவையும் கன்றுக்குட்டியையும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் திருப்பி நாங்கள் எங்களோட ட்ராவலை தொடங்கணும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ் 4 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டன்ஸாக தெரியலை. இது பசுவுக்குள்ளே வைக்கோல் தான். இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். இப்போ நான் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இங்கே அகர்தலாவில் பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா கோழி வளர்த்துட்ருக்காங்க. கோழி அவங்களோட விலைக்கு தோட்டத்துக்குள்ளாடி மேயுது. இந்த ரைட் சைடில் கீரை வகை, பாலக்கு, அப்புறம் கேபேஜு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு வழியாக போகக்கூடிய வழி. இந்த வழி இப்போது அந்த ஜாயினில் போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லுமே பங்களாதேஷு. இந்த ரோடு தான் நம்ம இந்தியா. அந்த பக்கம் ஆர்மியோட பாதுகாப்பு இது வச்சுருக்காங்க. இது ஆர்மியோட கேட்டு. இதுக்கு அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. அது ஃபுல்லுமே பங்களாதேஷோட பார்டர். இது அகர்தலா ஏர்போர்ட்டோட பெரிமீட்டர். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடியது. இந்த ரோடு வழியாக போய் நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். ரைட் சைடில் போயிட்டோன்னா அது பங்களாதேஷ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேரியர் பங்களாதேஷோட பேரியர், இந்தியாவோட பேரியரும். அப்படின்னா இது ஒரு ஒய் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியா. இவ்வளவு தான் நம்ம இந்தியா பங்களாதேஷோட பார்டரில் வச்சுருக்கக்கூடிய ஃபென்சிங். இந்த பக்கமும் வயல் தான், அந்த பக்கமும் வயல் தான். ஆனால் இந்த ஃபென்சிங்குக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்திய மக்கள். ஆனால் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேம் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது நாங்கள் வர்ற வழியில் ஒரு ஆடு குட்டி போட்டிருந்து அந்த ஆட்டுக்குட்டி தான் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் கோழி, இது எல்லாமே நம்ம இந்தியா சைடு தான். நம்ம இந்தியன்ஸ் பங்களாதேஷ்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிறவங்க இங்கே வர முடியாது. அதுக்கு தான் அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அந்த ஃபென்சிங் ஏரியா ஃபுல்லுமே இந்தியன் ஆர்மியோட கண்ட்ரோலுக்குள்ளாடி தான் இருக்கும். அங்கே அவங்களுக்குள்ளாடியே நிறைய கேமராஸ் வச்சுருப்பாங்க. பாடி கேமராஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஃபென்சிங்குள்ளாடியே நிறைய கேமராஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். அங்கே நாங்கள் நிறைய வெரைட்டியாக கோழி இருந்துச்சு. இது பிளாக் சில்க் கோழி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது காடை வெரைட்டி. நம்ம ஊரில் வாங்கி சாப்பிடக்கூடிய காடை, வெள்ளைக்காடை நிறையவே இருந்துச்சு. அகர்தலா ஏரியாவில் நான் வெள்ளைக்காடை அதிகமாகவே பார்த்துருக்கேன். அப்புறம் இது நம்ம ஊர் சைடில் உள்ள கோழி, ஒரு சேவலும் படையும். இங்கே ப்ரீட் பண்ணி அவங்க விற்கவும் செய்கிறாங்க. இது ஃபுல்லுமே ஃபார்ம் ஹவுஸ் தான். இது ஒயிட் சில்கி. இது தலையில் கொண்டை வச்ச மாதிரி ஒரு கோழி, பிளாக் சில்கி தான். அதோட பேர் பிளாக் பாலிஷ் கேப் சில்கி. அப்புறம் இது எல்லாமே ஃபார்ம் ஹவுஸோட ஏரியா. இது
முன்னாடி இந்தியா பங்களாதேஷ் வார் நடந்தப்போ இந்த ஏரியாவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வந்து அதுக்கு சொந்தமானவங்க கையில் கவர்மெண்ட் ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து இங்கே ஃபார்ம் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி இதில் வந்து அவங்க நார்மலாக அவங்க லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து அப்புறம் இதை வந்து ஃபார்ம் ஹவுஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈமோ, இது கேரளாவில் இருந்து இங்கே கொண்டு வந்தாங்களாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் நடத்துகிறவங்களோட ஒரு பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க போல். அவங்க வந்து அடிக்கடி வெளியூர் போவாங்களாம். அங்கே போகும்போது எந்தெந்த டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸை பார்க்குறாங்களோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அவங்க ரீசெண்டாக கேரளாவுக்கு போனப்போ இந்த 2 ஈமுவையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈமு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கூட ரொம்பவே விளையாடும். ஃபுட்டு கொண்டான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபீட் பண்ணலாம், ஆனால் என்ன ஃபுட்டு கொண்டு போகிறோன்னா அதோட ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபீட் பண்ணலாம். அப்புறம் இது வந்து கோழி, கருங்கோழி, கனகத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருங்கோழி. அப்புறம் இது ஒயிட் டர்க்கி, வெள்ளை வான்கோழி. முதல்ல அது நார்மலாக தான் நின்றுச்சு. அப்புறம் எங்களை பார்த்தது உடனே அது விளையாட ஆரம்பிச்சிச்சு. அதோட வாலெல்லாம் விரித்து நமக்கு வந்து அதோட ஒரிஜினல் சவுண்டெல்லாம் கொடுத்து நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து இந்த வான்கோழிங்க வந்து வெளிப்படுத்திடுச்சு. நாங்கள் வான்கோழி செஷன் பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த ஈமு 2ம் எங்களை பார்த்துட்டு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே நின்றுச்சு. அப்புறம் மணி வாத்து, கூஸ் வெரைட்டி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதுங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு தண்ணி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வேலைக்கு நிறைய ஆட்களும் வச்சு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸை அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாத்து எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்புறம் முயல் செஷன். முயல் வந்து நிறைய சாப்பாடெல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய வெள்ளை முயல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஹாம்ஸ்டர், வளர்ப்பெலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எலி. அது ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருந்து அது ஒரே இடத்துல தான் உட்காந்துருந்துச்சு. நாங்கள் போகிறது வரைக்குமே அதே இடத்துல தான் இருந்தது, நகரவே இல்லை. அப்புறம் காக்டெயில் பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இதுங்களும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம வந்து சவுண்டு கொடுக்கும்போது அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து ஒரு புறா வெரைட்டி.
இங்கே வந்து அதிகமாக கோழி வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே கோழி தான். இவங்க இந்த ஃபார்ம் ஹவுஸில் இந்த கோழிகளை வளர்க்குறதுக்குன்னு தனியாக கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் வாங்கி தான் இந்த கோழிகளையெல்லாம் இங்கே இவங்க வச்சுருக்கிறது. இது நம்ம ஊரில் உள்ள கின்னி கோழி. அப்புறம் புறா வெரைட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டான புறா எல்லாம் இருந்துச்சு. மயில் புறா, மாடப்புறா, நிறைய வெரைட்டி புறா இருந்தது. எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த 2 புறாக்களுமே காதல் ஜோடிகள் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தது. நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. இது வந்து அகர்தலாலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இடம். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்குமே இந்த சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப நல்ல ஒரு பிளேஸு. ஏன்னா பேர்ட்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம வந்திருந்தோன்னா இங்கே ஃபுட்டு வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இந்த சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர், பாத்திரங்கள் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஃபுட்டு தயாரிக்கணுமோ அதுக்குள்ள சாதனங்கள் மட்டும் நம்ம கொண்டு வந்து இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது. அங்கே அவுட்டோரில் வந்து இருந்து குக் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அது என்னமோ இப்போ வந்து வின்டர் சீசனில் நிறைய பூக்கள் வந்து அகர்தலாவில் பூத்துருக்கு. இந்த நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லுமே இந்த வின்டர் சீசன் குளிராக இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பூக்கள் பூத்துருக்கு. இது வந்து சைனீஸ் லென்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க பல்பு மாதிரியே தொங்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது பூ. ரொம்ப அழகாகவே இருக்குது. நான் இந்த பூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது லவ் பேர்ட்ஸில் கிளி செஷன். நிறைய வெரைட்டி ஆஃப் கிளி. இது வந்து எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஆனால் இந்த கிளிகளை இங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம கூட பழகுற மாதிரி பழக்கி வச்சுருக்காங்க. நம்ம பேசுகிறதுக்கு அதுங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இங்கே வந்து நீங்களும் அதுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணினீங்கன்னா அந்த கிளிகளும் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணும் நம்ம கூட. அப்புறம் ஃபுட்டெல்லாம் நம்ம கையில் வந்து எடுத்து சாப்பிடும். வெரைட்டியாக பூக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம ஊரில் உள்ள வெரைட்டியான அந்த மேரிகோல்டு மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு அப்படின்னு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் அலங்காரத்துக்காக வளர்க்கக்கூடிய பூக்கள் இருந்தது. அப்புறம் இது வந்து காக்டைல் சொல்லக்கூடிய ஒரு லவ் பேர்ட் வெரைட்டி. இதுவுமே நம்மக்கிட்ட வந்து நல்லாவே பழகுச்சு.
நிறைய மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம கையை அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது கைக்குள்ளாடி அந்த மீன்கள் வந்து போகும்போது நமக்கு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊரில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜினியாங்கிற பூ வந்து ரொம்ப பெருசு பெருசாக பூத்திருந்தது. இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு வார் நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்தியா ட்ரூப்ஸ் எல்லாருமே பீரங்கியெல்லாம் கொண்டு நிறுத்தி இந்த இடத்துல வச்சு தான் போர் புரிஞ்சாங்களாம். அந்த போர் வந்து ஒரு 14 நாள் நடந்துச்சு போல். அது வரைக்கும் பங்களாதேஷ் வந்து வடக்கு பாகிஸ்தானாக இருந்திருக்கு. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரமே கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்தியா தான் அந்த போரில் வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானிஸ் வந்து இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க. அது வரைக்கும் இந்த பங்களாதேஷை பாகிஸ்தானில் உள்ள வீரர்கள் தான் ஆக்குப்பை பண்ணி இந்த இடத்தையே ஆட்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கன்றுக்குட்டி. இப்போ வந்து எந்த பிரச்சனை இங்கே இல்லை, அமைதியாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த லேண்ட் எல்லாத்தையுமே யாருக்கு சொந்தமானதோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க இதில் வயல் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வயல் அறுவடையெல்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ஆடு மாடு எல்லாம் இப்போ இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய ஏரியா. அதனால தான் இங்கே வந்து ஃபேமிலியாக நம்ம ஒரு கெட் டுகெதர் பண்ணணுன்னாலோ இல்லை ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாவது சின்ன செலிப்ரேஷன் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணணுன்னா நம்ம ஃபேமிலியாக இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது ஃபுட்டெல்லாம் வைக்கிறதுக்குள்ள பாத்திரங்கள், கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நாம் வந்து சமைச்சு இங்கே ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த ஏரியா மொத்தமுமே இந்தியா பங்களாதேஷோட பார்டர் தான். இது அந்த கன்றுக்குட்டியோட அம்மா. இது நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. பழைய டயர் எல்லாம் வாங்கி படி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது சக்க மரம். அகர்தலாவிலையும் சக்க மரம் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் சக்கை பழங்களை சாப்பிட்றாங்க. சக்கையோட அந்த சீட்ஸையுமே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் பச்சை சக்கையை கட் பண்ணி கூராக வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஒரு கூறு 20 ரூபான்னு உள்ள விலையில் இப்போதைக்கு விற்றுட்ருக்காங்க. இது ஒரு சில்கி கோழி. இது வெளியில் எல்லார்ட்டையும் பழகுற மாதிரியே விட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆரஞ்சு டியூப் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொடி வெரைட்டி தான். மேலே இந்த மரத்தில் அப்படியே போயிருக்கு. அப்புறம் இது பெரிய ஒரு ஓனா. அது பச்சோந்தி மாதிரி இருக்குது. இந்த டைமு மாறிக்கிட்டே இருக்கும் போல். இது கூண்டில் வச்சுருக்காங்க. இதுவும் நம்மக்கிட்ட பழகுவாங்களா அப்படின்னு உள்ள இதில் தான். நம்ம ஊரில் உள்ள கோழிப்பூ வந்து இங்கே நிறைய பூத்திருந்து. அப்புறம் சீரியல் லைட் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஸு இருந்தது. அதுவும் அழகாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அகர்தலாவுக்கு வந்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு பிக்னிக் பிளேஸ், பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ், பெஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸிங் பிளேஸ், பெஸ்ட்டு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய பிளேஸு. நீங்களும் இந்த சர்க்கார் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.